திருச்சி மாவட்டம் முசிறியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பல லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பல லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்துள்ளனர். இந்த வங்கியின் மூலம் விவசாய கடன், நகை கடன் போன்றவற்றையும் பெற்று வந்தனர். இந்நிலையில் கணக்கு முடிந்த டெபாசிட் தொகையை கேட்டு வாடிக்கையாளர்கள் வங்கி செயலாளர் முருகேசனை அணுகியுள்ளனர். ஆனால் அவர் பணத்தை கொடுக்காத நிலையில் வாடிக்கையாளர் முருகேசன் குறித்து மேலதிகாரியிடம் புகார் அளித்தனர். புகார் குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது முருகேசன் விஷம் குடித்து ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனால் ஏற்பட்ட பரபரப்பை தொடர்ந்து வங்கியில் பணம் போட்ட மக்கள் தங்களுடைய பணத்தை திருப்பி வழங்க வலியுறுத்தி முற்றுகையிட்டனர். பொதுமக்கள் டெபாசிட் பண்ண தொகையை பொதுமக்கள் போய் கேட்க போனா அவங்க இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு பணம் கரெக்டா கொடுக்கறதில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. 8 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் 26,000 வருது. அந்த இன்ட்ரெஸ்டாவது கொடுன்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு கொடுக்கல. அவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகேடு பண கையாடல் நடந்திருக்கு. இப்ப பணமே வங்கியில இருப்பு கிடையாது. தகவல் அறிந்த துணை பதிவாளர் வங்கிக்கு விரைந்து வந்து முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் வங்கி கணக்குகளை சரிபார்த்து முறைகேடுகள் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் முற்றுகையை கைவிட்டனர்.